ஆடி காத்துல அம்மியும் பறக்குன்னு சொல்லுவாங்கங்க. பட் இப்போ அடிக்கிற காற்றை பார்த்தா ஆணிலேயே பறந்துடும் போலங்க. ஆமாங்க, அம்மா வீட்டுக்கு போய் 2 வாரத்துக்கு மேலே ஆகிருச்சுனால சண்டே மதியம் 1 மணி போல் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் அம்மா வீட்டுக்கு. போனதுமே பார்த்தீங்கன்னா அம்மாவோட கைவண்ணத்தில் சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், முட்டை அப்படின்னு எல்லாம் சமைச்சு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் நிம்மதியாக உட்காந்து ஒரு பிடி பிடிச்சாச்சு. பொண்ணுங்களுக்கு அம்மா வீட்டுக்கு போனதுமே வேறு என்னங்க வேலை இருக்க போது, கண்டிப்பாக ஊர் கதை தான் பேசுவோம். அதே மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து பேசி முடிச்சாச்சு 2 வாரத்து கதையை. நெக்ஸ்ட்டு கரூர் போகலான்னு கிளம்பிட்டோம். கரூர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பாத்திரம்லாம் இல்லைங்க, அதனால் வாங்கலான்னு சொல்லிட்டு கரூரில் இருக்க ரவி எவர்சில்வர்ஸ் தான் கிளம்பியிருந்தோம். இங்கே ரேட்லாம் முன்ன பின்ன இருந்தால் கூட பொருள் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு நீண்டு வர மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வாங்குறது. முக்கியமாக என்ன வாங்க போனேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தாங்க. விலை 600 ரூபாய், நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு. கடாய் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். வர வழியிலே பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் தான் ஏதாவது ஒரு பொருள் மறந்தது கண்டிப்பாக ஞாபகம் வரும்.